லைஃப் இஸ் வெரி ஷார்ட்னா அதில் பாதி ஷார்ட் தூக்கத்தில் தான் கழிக்கிறோம். அந்த அவர் தூக்கத்துக்கு 10 நிமிஷம் பேசிட்டு இருக்காப்ல சார் தூக்கத்துக்காக தான் சார் உலகமே இயங்குது. கரெக்ட் தாங்க. அதுக்காக நீ பேசுறதுல 10 வார்த்தை பேசுனா 8 வார்த்தை தூக்கத்தை பத்தா இருக்கு. நல்ல தலைவலி வாங்கணும், நல்ல கட்டில் வாங்கணும், நல்ல மெத்த வாங்கணும், ஈஸி சேர் வாங்கணும், நல்ல பாட்டு கேட்கணும், நல்லா தூங்கணும். 10ல் 8 வார்த்தை அதான் சொல்றீங்க நீங்க. சார் இன்னைக்கு மைண்ட் எட்டேக்கான லைஃப் வாழறோம். வெளியில ஒரு 12 மணி நேரம் வெளியில சுத்தும் போது எவ்வளோ ஒரு டென்ஷன்ல சுத்திட்டு வரோமோ அவ்வளோ சுத்திட்டு வரும். அந்த பெட்ரூம்குள்ள வந்து அந்த ஃபோனெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு அப்படி அந்த கட்டில் பார்க்கும் போது, அந்த சோபாவை பார்க்கும் போது, அந்த ஈச்சரை பார்க்கும் போது வர ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா? எப்பா என்னை விட்டுற ஒரு 8 ஹவருக்கு சும்மா அப்படின்ற மாதிரி அதில் போய் எகிரி படுத்தாதான் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனே வருது. வீட்டில் யாரெல்லாம் இருக்கா? என் ஒய்ஃபு, 2 குழந்தைங்க. அவங்களாம் இதை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? இதுக்கு செலவு பண்ணிட்டே இருக்கு. எங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு வாழ்கிற மெத்த வாழ்கிறையோ வாழ்கிற போ, உனக்கு எங்கள் கூட தூங்குறத விட மொட்டை மாடியில் போய் தூங்குவேன். புள்ள குட்டி இருக்குதுன்றதை மறந்துட்டு நீங்க தான் இவ்வளவு விதவிதமா பெத்த வாங்குறீங்க, கட்டில் வாங்குறீங்க, எதுக்கு மொட்டை மாடியில் போய் தூங்குறீங்க? இல்லை சார், மொட்டை மாடி ரூமு, மொட்டை மாடி ரூமில் மொட்டை மாடியில் ரூம் இருக்கா? ரூம் இருக்குது சார். அந்த ரூமில் போய் படுத்துப்பேன். படுத்துக்கின்னு அந்த டிவி வச்சுக்கின்னு ப்ளூடூத் பாட்டு கேட்டுக்கின்னு தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அதுக்கான கம்ஃபர்ட் ஜோன் என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணிவிட்டு கதவு தாப்பால் போட்டோன்னா அது வேற உலகம். ஃபீமேலில் இப்படி ஒரு கேரக்டரை பார்த்தது இல்லைன்னா மேலில் இப்படி ஒரு கேரக்டரை பார்த்தது இல்லை. விதவிதமாக ரகரகமாக இருக்காங்க எல்லாரும். நீங்கள் எந்த பொருளை சார் மார்க்கெட்டில் வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஆள்? நான் ஒரு 20 வருஷத்தில் ஒரு 13 பைக் வாங்கியிருப்பேன் சார். 13 பைக்ஸ்? 13 பைக் பிரியர் நீங்கள். பைக்கு அதேமாரி லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிற ஏர் கண்டிஷன். இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் மாற்றினேன், ரோபோ வேக்யூம் கிளீனர் வீட்டுக்காக வாங்கினேன், 1 part குக்கிங். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஐட்டம். 1 part குக்கிங் சார். அதாவது அது ஒரு குக்கர் மாதிரி ஒரு ஐட்டம் சார். இது அதை வச்சுட்டு அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இப்போ என்னெல்லாம் பண்ணணும்னு இட் வில் குக் ஆட்டோமேட்டிக்கலி. நீங்கள் பிரியாணி பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் அதாவது குக்கர் வச்சுட்டு குக்கர் மாதிரி சார் எலக்ட்ரிக்கல் டைம். அதில் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ப்ரோக்ராம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றுங்க, கடுகு. அதில் எல்இடி இருக்குமா? எல்இடி ஸ்பீக்கரே இருக்கும். ஸ்பீக்கர் இட் வில் டெல் யூ. குக்கர்ல ஸ்பீக்கரா? குக்கர்லயே ஸ்பீக்கர் இருக்கும். அது இட் வில் டெல் யூ எண்ணெய் இவ்வளோ ஸ்பூன் ஊற்றுங்க, கருவேப்பிலையே போடுங்க, கடுகை போடுங்க, 1/4 கப் அரிசி போடுங்க, எல்லாம் அதுவே சொல்லும். ஆட்டோமேட்டிக்லி இட் வில் குக் அண்ட் தென் கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன். அது முடிச்சு மூடி வச்சிங்கன்னா இட் வில் பி ரெடி. இப்படி ஒரு மேட்டர் இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? பாவம் பண்ணிட்டீங்க. அதான் சார் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இப்போ ஏர் கண்டிஷன் மாற்றினேன். ஏர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரோபோட் வேக்யூம் கிளீனர் வச்சிருக்கேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ரோபோ வேக்யூம்னா இந்த ஆமாம் சார். ஸோ அது எப்போ நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாறிக்கிட்டே இருப்பேன் சார். இப்போ ரோபோ வேக்யூம் எப்படி ஒர்க் ஆகும்? நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது பண்ணி விட்டு வீட்டுக்கு போகணும் சார். ஃபோன்லேருந்தே ஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் க்ளீன் த ரூம் சார். எந்த ரூமுக்கு போய் க்ளீன் பண்ணணும், பெட்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணணும், பெட்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இட் வில் கம் பேக் டு பொசிஷன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மாப்பு போட்டு க்ளீன் பண்ணணும்னா அதுக்கும் போட்டிங்கன்னா மாப்பு போட்டு ட்ரை பண்ணி மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு போயிடும். ஸோ அப்போ எதெல்லாம் எனக்கு கன்வீனியன்ட் தரும்னு மார்க்கெட்டில் தேடிட்டே இருப்பேன். நான் இந்த வேலை செய்கிறேன்னா இந்த வேலையை எப்படி நான் கம்மி பண்ணலாம், ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் யூஸ்வலி இந்த நிறைய இன்ஸ்டாகிராம்ஸ் பேஜஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு எல்லா வேலையும் முடிச்சிருவீங்க? ஆமாம், முடிச்சிடலாம் சார். அந்த கடாயோட சைஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். லைக் நீங்கள் ஏரோப்ளேனில் உட்காந்து பார்க்கும்போது உங்களால் வந்து அந்த கிளாஸை பிரேக் பண்ண முடியாது. அந்த மெட்டீரியலை நீங்கள் குத்தி பார்த்தா உங்கள் கை தான் வலிக்கும். அதே மாதிரி அந்த கடாயும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோட மூடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நான் ஒரு 7 கடாய் வச்சிருக்கேன், 7 சைஸில். ஏரோப்ளேன் மெட்டீரியல் செஞ்சது 7 கடாயா? ஆமாம். எவ்வளவு அது? ஒரு கடாய் வந்து 7000 சின்னது. 7000? ஆமாம். அதுக்கு அடுத்த சைஸ் 8000, 10000 அந்த மாதிரி போகும். ஸோ பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய், பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய், ரசம் பண்ண ஒன்று, சாம்பார் பண்ண ஒன்று தனித்தனியாக வச்சுருக்கேன். சைஸ் வேரியில் இருக்குது. இப்போ 2 பேருக்கு மட்டும் சமைக்கணும்னா குட்டி கடாய், ஒரு 5 பேருக்கு சமைக்கணும்னா கொஞ்சம் பெரிய கடாய், அப்படி யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில்? நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ நானும் என் பொண்ணும் தான் இருக்கோம் வீட்டில். என் ஹஸ்பண்ட் கல்ஃபில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த எல்லா கிச்சன் அப்ளையன்சஸ்லேருந்து அந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லேருந்து அங்கே ஒரு செட் இருக்குது, இங்கே ஒரு செட் இருக்குது. ஓ, இங்கே ஒரு செட் அங்கே ஒரு செட், நீங்கள் அங்கே போகும்போது அங்கே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு? ஆமாம். டிஷ் வாஷர்லேருந்து மைக்ரோவேவ் எல்லாமே, கிச்சன் ஏர் ஃப்ரையர், அதுக்கப்புறம் வந்து வேக்யூம் கிளீனர் எல்லாமே அங்கே ஒரு செட் இருக்குது, இங்கே ஒரு செட் இருக்குது. இப்போ இதெல்லாம் மாற்றுவேன் நீங்கள் இல்லை? இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவீங்க? 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுவேன். அட்லீஸ்ட் 4 வருஷமாவது உபயோகிப்பேன். 4 வருஷம் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், 4 வருஷம் அட்லீஸ்ட் உபயோகிப்பேன். இல்லைனா அதுக்கு முன்னாடியே ஒரு வாங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். இப்போ ஃபீலிங்காக பேசுகிற மாதிரி 4 வருஷம் மேலே அலோவ் பண்ண மாட்டாருங்க மாதிரி ஃபீலிங்காக பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் புதுசாக வருது இல்லை, அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் வருது இல்லை, அதை நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும்ல வீட்டில். நீங்கள் இந்த கடாயில் சொன்ன டெக்னாலஜி என்னால் ஜீரணிச்சிக்க முடியல இன்னும். ஏரோப்ளேன் மெட்டீரியலில் கடாய், அதுவும் ஒரு 7 கடாய் 4 வருஷத்துக்கு ஒரு மாற்றுறது, இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? அந்த பொருள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் 4 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றுறாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய லாஸ் தான். இல்லை, இந்த பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் என்னன்னா ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. கடாய் ரீசேலர்? ஆமாம், எஸ், நான் விற்றுருக்கேன்.
கடையவா? ஆமா, 7,000 ரூபாய்க்கு வாங்கின கடாயை 3,500 ரூபாய்க்கு 50% வித்துட்டு மேற்கொண்டு 3,500 ரூபாய் போட்டு தான் புது கடாய் வாங்குவேன். எப்படி சார் ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் பொருளுக்கு பாதிக்கு பாதி விலை கிடைக்கும்னு சொல்றாங்க? இது கிடைக்கும், நம்புற நான் மாதிரி வித்திருக்கேன். இருக்குங்களா? அதுக்கு ஏரோப்ளேன் proof மெட்டீரியல் காட்டட்டுமா? கடை இருக்குன்னு நம்புறீங்கல்ல? சரி, அப்ப பாதி விலைக்கு வித்தா நம்ப மாட்டீங்க. கிச்சன்ல யூஸ் பண்றேன். 7,000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாதவங்க, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க 3,500 ரூபாய்க்கு வாங்குவாங்க. சரி சரி, இப்ப கிச்சன்ல சாதாரணமா சமைக்கிறதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு பொருள் தேவைங்களா? இது காலத்தின் கட்டாயமா? அதை தான் நான் சாதாரண கேக்குறேன். இண்டாலியம் கடாயிலையோ இல்ல இரும்பு கடாயிலையோ பண்ணும்போது செய்யற மாதிரி கருகி செஞ்சா போயிடும் taste வருது சீக்கிரமா. madam. கருகி போயிடும். நீங்க ஒரு வத்தல் பொரிக்கிறீங்க, ஹை ஸ்பீட்ல ஃபுல் அதை விட இதுல வச்சு சட்டியில் செஞ்சாலே சூப்பராக இருக்குங்க. நோய் தாங்க அது. இல்லை நீங்கள் பேசுகிற கான்செப்ட் கொஞ்சமாவது பேசணுன்றதுக்காக பேசுகிறீங்களா? பணம் அதிகமாக இருக்கு செலவு பண்ணுறது கெத்துக்காக காட்டுறீங்களா? மேடம் உங்கள் பாயிண்ட் நான் அட்ரஸ் பண்ணுறேன். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 கடை, ஒன்று வெஜ்ஜுக்கு ஒன்று நான்வெஜ்ஜுக்கு. அப்படியே இருந்தாலும் இன்னொரு கடை இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாள் ரொம்ப ஓல்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதில் ஒரு முட்டை வேக வைக்கிறதுக்காச்சும் யூஸ் பண்ணுவேன். தவிர என்கிட்ட காசு இருக்குது, ஓகேங்களா? நான் 7,000 ரூபாய் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, 10,000 1,00,000 கற்று கூட கடை இருந்துச்சுன்னா கூட நான் வாங்குவேன். ஆனால் இப்போ அது காலத்தின் தேவையா? இது வாங்கி நான் என்ன இது பண்ண போகிறேன்? இதை நான் பாதி ரேட்டில் விற்றுட்டு நான் இன்னொன்று வாங்குவேன்றதுல உங்களால் நீங்கள் என்ன அதை ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க? என்கிட்ட காசு இருக்குன்றதுனால நான் வாங்குறீங்களா? என்கிட்ட காசு இருக்கிறதுங்கிறது ரீசன் இல்ல. எனக்கு பொருள் வீணாக பிடிக்காது. நீங்க யூஸ் பண்ற அந்த இத்தனை வருஷம் யூஸ் பண்றேன், கண்டிப்பா அடியில ஃபுல்லா கறி சரி, ஓகே பிடிச்சிருக்கு. ஓகே 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 தம்பி, அடியில ஓகே கறி மேடம். பிடிக்காம ஒரு பாத்திரம் உங்க வீட்ல இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். மேம் எப்போத்துலேருந்து இந்த கடாய் வந்தது? இந்த கடாய் இப்பதான் ரீசெண்டா வந்தது. அதுக்கு முன்னாடி எந்த கடாயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் பிராண்டட் கடாய் தான் யூஸ் பண்ணிட்டு ஓ, இருந்தேன். அப்பெல்லாம் தீ பிடிக்கல, அப்பெல்லாம் உங்களுக்கு கருகல. ஏங்க அப்ப லேட்டஸ்ட் பொருள் அப்ப இல்லங்க. கருகுனதுனால தான் இப்ப லேட்டஸ்டா இப்படி ஒரு டெக்னாலஜி நாங்க இது இருக்கு. வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க எல்லாம் கடாயோ, எதுவுமே எங்களுக்கு கருகல, எதுவுமே ஸ்மெல் வரல. மேடம், நீங்க ஒரே ஒரு சட்டி உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து இதுக்கு பின்னாடி கருப்பா ஒரு கோடு இல்லன்னு சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்ல அதனால என்ன பிரச்சனை? சட்டி கருகு தானே செய்யும், அதனால என்ன பிரச்சனை? கருகிட்டு போகுது. சமையல் நல்லா இருந்தா போதாதாங்க? எனக்கு ருசி மட்டும் முக்கியம் இல்ல, எனக்கு சுத்தமும் முக்கியம். நாங்களே இன்னும் சுத்தம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. இப்போது நம்ம இவி பைக்ஸ் ஆர் கார்ஸ் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. அதேமாதிரி மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் இந்தியாவில் வருமா, அந்த காஸ்ட் குறையுமா? கண்டிப்பாக கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான மேனுஃபேக்சரிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. லித்தியம் அயான்ன்றது நியூ டெக்னாலஜி கிடையாது, 15 வருஷமாக வேர்ல்டில் இருக்குது. ஓகே, நம்ம லெட் ஆசிட்லேருந்து நம்ம அப்கிரேட் ஆகலை, அதுக்கான டிமாண்ட் வரல. நீங்கள் சொன்ன அதே காஸ்ட் தான். அதே மாதிரி இதில் என்ன ஈவியில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, இன்றைக்கி பெட்ரோல் டீசலை நம்ம உருவாக்க முடியுமா? ஆனால் பேட்டரியை உருவாக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை பூஸ்ட் பண்ண தான் நம்ம பார்க்கணுமே தவிர திருப்பி அது பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு தான் பார்க்கணுமே தவிர அந்த நெகட்டிவை ஹைலைட் பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களோட பாயிண்ட். சார், நான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஆல்ரெடி நான் கார் யூஸ் பண்ணிடுறேன், இவி பைக் யூஸ் பண்ணுறேன். இப்போ இவி கார் போகும்போது செடான் போகிறது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை எஸ்யூவி போகிறது பெஸ்ட்டாக இருக்குமா? நான் பர் டே ஒரு 100-200 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் பர்சன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்க வாங்கிக்கோங்க. சாய்ஸ் தான். ஓகே, அதுக்கு ஏதாவது இந்த சார்ஜிங்க்கு அப்ரூவல் ஏதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கணுமா? ஏன்னா கேஸ் பைப் லைனும் போயிட்டுருக்கு. அகெயின் RWA, ஸோ தட் ஓப்பன்ஸ் எ பிக் மார்க்கெட்.